ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மைக் 1 மைக் 2 மைக் 3 vlogs. இல்ல அதெல்லாம் இல்ல, சும்மா சொல்லணும். ஒரு vlog இருக்கா என்ன? கட் பண்றோம். நம்ம எங்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்ஆரா எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஆர்ஏ ஃபால்ஸ் பிளான் பண்ணானுங்க. ஆனா ஆர்ஏ ஃபால்ஸ் வந்து கட் அவுட் ஆகி இப்போ வந்து தடா ஃபால்ஸ் போறோம். அது ஏன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை அதுமா ஒரே ஒரு அருவியை மட்டும்தான் திறக்கிறாங்களா, அதனால கூட்டம் அதிகமா இருக்கும். தடா எங்க தலைவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வந்திருக்காரு. ப்ரோ இல்ல ப்ரோ, சும்மாதான் வந்தேன். அவங்க என்கிட்ட லைசன்ஸ் கூட கேட்கல. என்ன பண்ணானுங்க, நீ வந்து வண்டி நம்பர்லாம் ஆல்ரெடி 1000 ரூபாய் பெண்டிங் இருக்கு. உன் பேர் என்னன்னு கேட்டிருப்பாங்க. கிருத்திகி சாத்தானோட புள்ள. அவனுக்கு 1000 ரூபாய் ஃபைன் போட்டாங்க. நியாயமே இல்லடா. அதுக்கும் இதுக்கு பேர் கூட கேட்கலடா. கேட்டாரு அவன். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டா. செக் போஸ்ட் அட்டோல கிடையாதா? வரான். ஏய் 2 வீலர் போடுதுடா. ஏய் போவாதா? போவோம். அவன் போறான். ஆமா, அது உள்ள ஏதாச்சும் இருக்கு. இருக்கு போல. பசங்களா இருந்தா வண்டிய மேல ஏத்து, பொண்ணா இருந்தா வண்டிக்குள்ள ஏத்து. அது தெரியல. அந்த கேமரா தெரியுதா? டோருக்கு போறா. ஐயோ எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் எவ்வளவு ப்ரோ? மறுபடியும் போயிடுச்சு. வேற ஏதாவது அப்பாடா, நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க. ஆந்திரா உள்ள வந்தாச்சு. பூனை வந்துட்டு அலப்புற ஸ்டார்டிங் ஒண்ணும் பண்ண முடியாது. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஆந்திரா உள்ள வந்துட்டோம். ஜீவா மெஸ்ல ஒரு கடை. இது எந்த நல்லா இருக்குன்னு தெரியல. நிறைய இருந்தா சாப்பாடு நல்லா இருக்கும். நான் எதை கண்டுபிடிச்சு ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஆந்திரால இருக்க தமிழ் மிஸ் மனசு கஷ்டப்படாம அவங்க காய்ச்சல் கிடைச்சிருச்சு. எப்படி இருக்கு? இட்லி எப்படி இருக்கும்? சாப்பிடணும் அப்படின்னா ஒரு கேரி பேக் அப்படின்னு ஒரு டப்பா டேய், இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். நான் வந்து வீரனாலே காதல பரோட்டா ஆர்டர் பண்ணிருக்கேன். போய் பரோட்டா எடுத்துருவாயா? தாயா சால்னா வச்சுட்டு போ. தோசை எப்படி இருக்குன்னு சொல்லி பாண்டி சாப்பிட்டு பாண்டி இப்போ டேஸ்ட் பண்ண போறோம். பரோட்டா சூப்பர். சாப்பாடு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஹோட்டல்ல எதிர்பார்க்கல. சின்ன ஹோட்டல் தான் இருந்துச்சு. 4 பரோட்டா, எத்தனை இட்லிடா? 8 இட்லி சாப்பிட்டோம். 2 நைஸ். எல்லாமே அஃபோர்டபிள் பிரைஸ் தான். 5 ரூபா 20 ரூபா அது மாதிரி தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஏந்து போகும்போது ஒரு ஃபன் ஒன்னு நடந்துச்சு. கக்கூஸ் வந்துருச்சு. கடைசியா ஒரு ஃபன் ஒன்னு நடந்துச்சு. வந்து லோகு வந்து 2 இட்லி அவன் சாப்பிடறதுக்கு இட்லி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க இட்லி வேணும்னு கேட்டான். லோகு கேட்டே என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க ப்ரோ? அப்புறம் ரிட்டர்ன் வர சொல்ல கார போண்டா சூப்பரா இருக்கும். கார போண்டா நல்லா இருக்கும். கோந்திர வச்சு அந்த பொடி வச்சுட்டு பாத்ரூம் தேடுவேன்னு நினைச்சேன். நந்தா தேடுவான்னு எதிர்பார்க்கல. பாத்ரூம் போல சூச்சு வந்து போயிட்டு வந்தேன். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அவ்வளவுதான். அங்க தண்ணி வரல ரொம்ப நேரமா. இங்கதான் போண்டா கடை மச்சான்.
மாமா ரிட்டர்ன் அப்படியே போடலாமா, வாங்கி போயிடலாமா? கொஞ்சம் டிஃபன் தான் இருக்கு போல. இப்ப டிஃபன் தான் இருக்குதா? சரி, பிரச்சனை இல்ல. சீட் பெல்ட் போட்டா அப்படி சொல்லும். கொஞ்ச நேரம் ஆடாம இருந்தா கத்தாது, அப்புறமா கத்து. நீங்க சீட் பெல்ட் போடுங்க. சீட் பெல்ட் போடுங்க गाइस. நான் சீட் பெல்ட் போடணும். இதான் தைலங்காடு. இதான் தைலங்காடு. நீ பாண்டி தெரியலடா வீடியோல. பாண்டி அந்த கையில புடுடா. பாண்டி கையில நீ புடி. அந்த கையில புடுடா. கொஞ்ச நேரம் புடிச்சிட்டு சீட் பெல்ட் மட்டும் போடுங்க. சரி, இப்ப வந்து நம்ம பின்னாடி ரோக்கு வந்திருக்கோம். பின்னாடி ரோல பாத்தீங்கன்னா ரோக்கு நானு கிருத்திக் உட்காந்துருக்கோம். ரைட் சைடுல ஒரு ஜெயின் கோயில் இருக்கும், அதை ரெக்கார்ட் பண்ணுங்க guys. போலாமா? அது டைம் இல்ல, வரும்போது பாத்துக்கலாம். மரம் நிறைய வளர்ந்துருச்சு போல. இப்ப தெரியும் பாரு, பளிங்கு பாறை மாதிரி இருக்கும் ஜெயின் கோயில். போறப்ப வந்து மாங்காய் மரம்லாம் இருக்கும், மாங்காய் திரின்னு போலாம். வர்றப்ப டைம் இருந்தா பாத்துக்கலாம். வரப்ப டைம் இருந்தா பாத்துக்கலாம். இப்பயும் பாண்டி தெரியலடா. இப்பயும் பாண்டி தெரியல. இப்படி வச்சுன்னா எவ்வளவு நேரம் வச்சுப்பேன், கிருத்திக்கு தெரியல. இப்ப தெரியும். மாமா நீ அங்க போய் நான் வந்துடுறேன். பாக்குறப்பல பாண்டி பாருங்க, அழகா பாக்குறான். முன்னாடி வந்து ஈச்சர் வண்டி போயின்னு உங்களுக்கு வீடியோல தெரியும், அப்புறமா காமிக்கிற எடிட் பண்ணி. அருமையா இருக்குது, இது ஈஸ்வர் வண்டியா? அருமையா. ஆமா, முட்னா மூளைகள்லாம் செதறி அந்த மாதிரி சைஸ்ல இருக்கு ஈச்சர் வண்டி. கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்னடா புதுசா இருக்குது? புதுசா கோயில்லாம் புதுசா ஊர்லாம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இங்கதான் வழிபறி பண்ணுவாங்க, கயிறு போட்டு பாத்திருக்கியா? சின்ன பசங்க எல்லாம் போடுவாங்க, பையா பையா அப்படின்னு வாங்க. தரலன்னு வச்சு திட்டுவாங்க அசிமா ஆந்திரால. பசங்க வழியில உள்ள நின்னு பானுங்க. என்னடா ஏதோ பிரச்சனை நின்னு பார்த்தா காசு கேட்பானுங்க. காசு கேட்பாங்க. நம்ம வந்து அந்த தட்டுல வந்து 2 ரூபா போட்ட சின்ன பசங்களோட போறாங்க, தற்குறித்தனமா போட்டான்னு பார்த்தா பாட சட்டை போட்டு வந்த பொண்ணுங்களாம் காசு வாங்குங்க. 15-20 வயசு பையன்லாம் வந்து நின்னு அவன்லாம் அந்த காசு வாங்குவான். கட்டைய வச்சுலாம் இருப்பாங்க, பைக்ல போனா அடிப்பானுங்க போல. இப்ப ஆனா கரெக்டா ஸ்பீட் பிரேக் இல்ல, ஏன்னா அங்கதான் வண்டி ஸ்லோ ரொம்ப ஸ்லோ போனோம். ஸ்லோ பண்ணுவோம்ல, அதனால வண்டி ஸ்லோ பண்ணுவோம். அங்க வந்து கரெக்டா உள்ள ஊந்துருவானுங்க. ஆட்டைய போறது காலம் தேர்றது பாரு. రాజమండ్రి రాగమంజరి అమ్మ పోరు తలవలోక నేను వేస్తరే కళాకారుల ఫ్యామిలీ ఏ కచ్చ కడితే నిద్ర పోదు నిన్న రాత్రి సింగడి సంగడి నిమ్మల పసుపున పట్టిల బక్కడి రాజు గుండె గుబిడి దీవక గుండె నోన నీరడి நானும் ஆம்பளை அவரும் ஆம்பளை, அது என்ன தப்பு? தடா வந்துட்டோம். இதோ இன்னும் 1/4 லிட்டர் தூரத்துல தான் இருக்கு தடா. நாங்க இப்ப வந்து இப்பதான் பேக்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். எங்க கூட ஒரு கெஸ்டும் இருக்கு. அப்படி இவர் தான் அது. சோழர்கள் வந்த இடத்துக்கு வந்துட்டோம். வாழ்ந்த இடத்துக்கு வந்துட்டோம். இது 2வது மலை. ஒரு மலை கடந்தாச்சு, 2வது மலை தாண்டி போயிட்டு இருக்கோம். ஒரு மயிரும் இல்ல, இப்பதான் கீழே இருந்து மேல ஏறி. ஆக்சுவலி இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஒரு நல்ல ஒர்க் அவுட் மாதிரி. இது வெயில போறீங்க, எப்படி ஒர்க் அவுட்? புரோட்டா சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். உடம்பு ஹெல்த்தியா இருக்கணும்னா 2 பரோட்டா சாப்பிடணும். அதனாலதான் காலங்காத்தாலே நல்ல ஒரு புரோட்டா சால்னா அடிச்சிங்கன்னா அடைச்சிக்கும், உங்களுக்கு நல்லா அடைச்சிக்கும். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சோ வந்தாச்சு உள்ள. இல்ல பாலம் இந்த பாலம் காமிச்சீங்கன்னா தான் நம்புவீங்க, அதனால பாலம் காமிக்கிறோம். முன்னாடி விஜயர் போறாரு. நம்ம ஃபேமஸான இந்த பாலத்துக்கிட்ட தான் போயிட்டு இருக்கோம். எச்சத்து போனா மீன் வரும், எனக்கு தெரியும். இங்க பாருங்க,
இதான் சார் நம்ம பையன். வேற ஏதாவது மழைனா நான் கண்டிப்பா என்னோட ட்ரக்கிங் ஷூஸ போட்டு வந்திருப்பேன். ஆமா, பட் இது வந்து சின்ன மலை. அவன் எக்ஸ்பீரியன்ஸ் இது சின்னதுன்றதால நான் அடிக்கடி வந்துட்டு போற ஒரு ஸ்பாட்ன்றதுனால இதுக்கு ட்ரக்கிங் ஷூஸ் செப்பலே போடுவோம். கூச்சமே இல்ல. ரொம்ப நேரமா கூட்டு போயிடறாங்க. எதுக்கு தான் கூட்டு போறாங்கன்னு தெரியல. மேல அறிவிக்கிறாங்க. ரொம்ப நேரமா நடந்து போயிட்டு இருக்கோம். எங்கன்னு தெரியல. அதோ அவன் தான் என்ன கூட்டு போறாதோ முருகர் கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அங்க நிக்காரு பாருங்க. அவர்தான் முருகர். முருகரை பார்த்துட்டோம். எப்பா பழிமலாண்டவா எங்கப்பா முருகர் கோயில்? அந்த இருக்கேன். கிருத்திகிட்ட எவ்வளவு தூரம் போனோம்? ஒரு 5 கிலோமீட்டர் ப்ரோ. 5 கிலோமீட்டரா? மேல அந்த ஆரஞ்சு கலர் அந்த ஷேட்ஸ் தெரியுதா? அங்கதான் போறோம். அங்க போறோமா? ஆமா ஆமா. ஏய் பொறுமையா போற, நாங்க வரணும். ஏய் வழி தெரியாத, நில்லுங்க. அதான்டா ரொம்ப நாள் கழிச்சு மயிரே. ஏய் உடைஞ்சிருச்சுடா. ஐயோ ஏய் உனதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங். போடா. போடா. கலர் மில்க். गाइस ஃபைனலி நம்ம வந்தாச்சு. மேல கட்டறான். இங்க பாருங்க गाइस. தெரியுதா மலை? கடா ஃபால்ஸோட எண்ட் இதுதான். இதுக்கு மேல எங்களால ஏற முடியல. போய் சொல்லி ஏமாத்துறான் அவங்கள. ஏறதுக்கு இதுக்கு அப்புறம் இடம் இல்ல. ஆனா உள்ள கேட்டு பார்த்துட்டோம் லோக்கல் கிட்ட. இவர்தான் அந்த லோக்கல் கை. இவர்தான் அந்த லோக்கல் கை. ஐயா மேல ஏற முடியாதுன்னு சொல்லிட்டாயா? இதுக்கு மேல முடினாலும் அவர் ஏறதுக்கு பாவம் அவருக்கு பேச்சு வராது. ஐயா பேசுங்கய்யா, அம்மா சொல்லுங்கய்யா. நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும். நீ Hi guys, welcome back. அந்த குட்டிக்கே மறுபடியும் வந்துட்டோம். மேல ஒண்ணும் வேலைக்கு ஆகல. மேல வந்து இந்த சீசன்ல ஃபால்ஸ் வந்து அவ்வளவா வரல. தண்ணி கம்மியா இருக்கு. தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு. நாங்க மேலயும் ஏறி பார்த்தோம். ரொம்ப நீங்களே பாத்திருப்பீங்களே. நீங்களும் வரீங்கன்னா இந்த மான்சூன் டைம்ல வந்தீங்கன்னா தான் தண்ணி இருக்கும். இல்லன்னா ஒண்ணும் இருக்காது. ஆனா இப்ப மான்சூன் டைம் அந்த டைம் சொல்ல முடியல. மழை பெய்யற நேரத்துல மழை பெய்ய மாட்டேங்குது. எல்லாம் மாறி மாறி நடந்துன்னு இருக்கு guys. நீங்க வந்தீங்க அப்படின்னா நிறைய கிறுக்கு பசங்க இருப்பானுங்க. பின்னாடி ஒருத்தன் குரங்க விட டஃப் குத்துறான் மேல இருந்து குச்சிக்கின்னு. அது அப்படியே காட்டு பின்னாடி நிறைய கிறுக்கு பசங்க இருப்பாங்க மரத்து மேல. ஆமா, அவங்களால நம்மளுக்கு தான் பிரச்சனை. அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பாத்து இருந்துங்க. லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த குரங்கு கட்டணும் முதல்ல காப்பாத்து. வெரி டேஞ்சரஸ். நியூஸ் ஆனுங்கடா. இந்த மாதிரி வந்து வீட்டுக்காரங்க அதை வந்து ஊருக்கு கூப்பிடாதாங்க. பார்த்திபன் பேசுங்க, என்னாச்சு? எனக்கு வந்து மீன் கடிக்குது. மீன் கடிக்குது எனக்கு. அதனால வந்து எனக்கு கடுப்பா இருக்கு. வழுக்கும் பாரு. முடிஞ்ச வரைக்கும் கேங்கா வந்துருங்க தடா ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும். நீங்க சோலோவா வந்தீங்கன்னா அவனும் வர மாட்டீங்க. சோலோ வந்தீங்கன்னா நிறைய பேர் மேல போறாங்க. அவங்க தடாக்கு தான் போறாங்களா வேற எங்கன்னா தவறி போறாங்களான்னு தெரியல. தவறி போறானுங்களா இல்ல தூக்கு தவறு பண்ண போறாங்களான்னு தெரியல. மக்களே, பேரண்ட்ஸ் உஷார். தடா போறேன்னு சொன்னா விடாதீங்க. தடா போனதுக்கு அப்புறம் புள்ளையோட வருவான்னு நினைக்கிறேன். குளித்து கொண்டு இருக்கிறோம். மேல போனா ஒண்ணும் இல்ல, கிளியா வந்தோம். நல்லாதான் இருக்கு, கிளியா ஜாலியா தான் இருக்கு. உங்களுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் வியூ வந்து நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். இந்த விளையாட்டு செய்தியை முடித்துக் கொள்கிறேன். விளையாட்டு செய்திகளை முடித்துக் கொள்கிறோம். பை பை गाइस. ஃபைனலி ட்ரிப் முடிஞ்சிருச்சு. பாதி வீடியோ வந்து நாங்க எடுக்கல. ஏன்னா என்ஜாய் பண்ற டைம் கம்மியா இருந்துச்சு. அதனால வீடியோ எடுக்க முடியல. மேல போய் இவரோட வருவோம். வீடியோ வந்ததே பெரிய விஷயமா இருந்துச்சு. மார்க்கானே இவன் வேலை பார்த்துட்டே தெரியுமா? ஒண்ணும் தெரியாத மக்கள் பண்றாருங்க. எங்க போனாலும் போதும் 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 போதும். ஆனா ஃபைனல் மேல ஏறிட்டு வந்துட்டோம். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல, ஆனா ஓகேன்ற அளவுக்கு இருந்துச்சு.